மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில கணேமுல்ல சஞ்சீவியினுடைய படுகொலையை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. அந்த வகையில இரண்டு விஷயங்கள் குறித்து தான் இந்த காணொலி. ஒன்று கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவார் என்ற ஒரு விஷயம் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. மற்றொரு விஷயம் இந்த கேஸ்ல 3 இளைஞர்கள் இப்போதைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் எப்படி இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டாங்க அப்படின்ற 2 விஷயங்கள் குறித்து தான் இன்றைய காணொளி அமைய போகுது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இதுல முதல் விஷயம், உளவுத்துறைக்கு கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ளேயே படுகொலை செய்யப்படுவார் என்ற ஒரு விஷயம் கிடைத்ததாக சொல்லப்படுது. இந்த தகவல் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணேமுல்ல சஞ்சீவ இந்த மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை கோர்ட்ஸ்ல வச்சு படுகொலை செய்யப்பட்டதா. இது நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால கம்பஹா கோர்ட்ஸ்ல வச்சு கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவார் என்ற தகவல் உளவுத்துறைக்கு கிடைத்ததுனால அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, இந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதனால உடனடியாக நீதவானுக்கு ஒரு தகவலை அவங்க சொல்லி இருந்தாங்க. இப்படி ஒரு திட்டம் வகுக்கப்படுது. எனவே இவரை தொழில்நுட்ப மூடாக இவருடைய வழக்கை விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பரிந்துரை இவங்க செஞ்சதுனால அன்றைய தினம் அந்த காலகட்டத்துல கணேமுல்ல சஞ்சீவக நீதிமன்றத்திற்கு முற்படுத்தப்படல என்ற ஒரு விஷயத்த யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதி போலீஸ் அதிபராக இப்ப இருக்கிறவர் பிரியந்த வீரசூரிய தெரிவிச்சிருந்தாரு. எனவே இவரை திட்டமிட்டு கொள்வதற்கான முயற்சிகள் முதல் தடவையாக இந்த உளவுத்துறைக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. கடந்த வருஷம் 2024 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கம்பஹா அத்தனகல்ல நீதிமன்றத்துல வச்சு கணேமுல்ல சஞ்சீவைய நீதிமன்றத்துக்கு முற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்துல வெளிநாட்டில் இருக்கின்ற கெஹல் பத்தர பத்ம என்று சொல்லப்படுகின்ற பாத்தாலோக்கினுடைய சம்பந்தம் வச்சிருக்கிறவர் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாரு. இவர் யாரை வச்சு இதை செய்ய போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலை கைதிகள் வச்சுதான் செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அன்றைய தினமே அந்த காலகட்டத்திலே உளவுத்துறைக்கு தகவலாக கிடைத்த ஒரு விஷயமும் பேசப்படுது. அப்படியாக இருந்தால் எதற்காக இந்த ஒரு விஷயம் சம்பவம் தடுக்கப்படல என்ற கேள்வி எல்லா துறையினரிடம் எல்லா விமர்சகர்களிடம் இருக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உண்மையிலே இப்படியான சம்பவங்கள் கடந்த காலங்களோட ஒப்பிடும் பொழுதோ நிச்சயமாக பல்வேறு காலகட்டங்கள்ல இது நடந்ததாக நம்மளோட வரலாறுகளை பார்க்க முடியுது. எனவே இதை தடுக்கிறதுக்கான பல்வேறு யுக்திகளை அரசு செஞ்சிருக்கலாம். ஒருவேளை கம்பஹா கோர்ட்ஸ்ல தான் இது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது, புதுக்கடை கோர்ட்ஸ்ல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று நினைச்சாங்களோ. எனவே இப்படியான விஷயங்கள் எடுத்து பார்த்தா உண்மையிலே 2 இடங்களில் இந்த அபாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தை எடுத்து பார்க்கிற போதும் நமக்கு தெரியுது ஒன்று சிறைச்சாலையிலிருந்து கோர்ட்ஸ் வரைக்குமான அந்த போக்குவரத்து பாதை, இந்த இடம் பாதுகாப்புக்குரியதாக பார்க்கப்படணும். காரணம் என்று கேட்டீங்கன்னா, 2017ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி ஒரு சிறைச்சாலை பஸ்ஸின் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இதுல சிறைச்சாலை அதிகாரிகள் 2 பேரும் பாத்தாள உலகைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரும் மொத்தமாக 7 பேர் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு சம்பவம் அந்த ஒரு விஷயத்துல நடந்து முடிஞ்சது. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக சிறைச்சாலையிலிருந்து கோர்ட்ஸ் வரைக்குமான அந்த பாதையில ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று தெரியுது. எனவே இது போன்ற கைதிகளை கொண்டு வரும் பொழுது இந்த பாதைகள்ல கூட பயங்கரமான பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்த இந்த சம்பவம் நமக்கு சொல்லுவதை பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு எங்க இந்த சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக கோர்ட்ஸுக்குள்ள நடந்தது இது முதல் தடவையா அப்படின்னு கேட்டா இல்ல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 1994ஆம் ஆண்டு தம்பிக்கு அமர்சிங்க என்ற ஒரு குற்றவாளிய லோயர் கெட்டப்ல வந்த ஒருத்தர் சுட்டுக் கொண்டதாக ஒரு ரெக்கார்ட் பதிவாக இருக்குது. அப்படியாக இருந்தா நமது நாட்டுல கோர்ட்ஸுக்குள்ள ஒரு லோயர் கெட்டப்ல போறவர் எப்படி ஆயுதம் கொண்டு போவாரு, என்ன வகையில் ஆயுதம் கொண்டு போயிருப்பாரு, எப்படி அமர்ந்திருப்பாரு, எப்படி இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமா செஞ்சு முடிக்காருன்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக 1994 காலப்பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதோ எமது நாட்டிற்கு இப்படியான கைதிகள் விஷயத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது ஒரு பழைய கதையாகத்தான் இருக்குது. அப்படியாக இருந்தா கணேமுல்ல சஞ்சீவியோட விஷயத்துல பாதுகாப்பு துறையினர் இந்த 2 இடங்களையும் நிச்சயமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிச்சயமாக உள்ளே வருகின்ற லோயர்ஸ் செக் பண்ணப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கணும். காரணம், முன்கூட்டியே ஒரு லோயர் வடிவத்தில் வந்தவர் தான் அந்த ஒரு நபரை கொலை செய்ததாக நமக்கு முன்னைய செய்திகள் சொல்வதனால இதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு விஷயத்த நிச்சயமாக கச்சிதமாக
இலங்கை பாதுகாப்புத்துறையினர் செய்திருக்கலாம் என்பதுதான் எமது பார்வை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று அதுக்கு முந்தைய தினங்கள்ல வந்து இந்த கேஸ்ல 3 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதுல 22 வயது மதிக்கத்தக்க இந்த குற்றவாளி என்று துணை போனதென்று கருதப்படுகின்ற இந்த பெண்ணுடைய ஊரை சேர்ந்த 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்றத்திற்கு கொலையாளி பயன்படுத்திய அந்த பிஸ்டோல் அதை இவர் பாதுகாப்பாக வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டிலும், குறித்த தினத்துக்கு முதல் தினம் அந்த துப்பாக்கிய உரிய தரப்புக்கு வழங்கினார் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இப்ப இவர் தள்ள விழுந்திருக்குது. அந்த குற்றச்சாட்டுதான் இந்த வாலிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் பார்க்க கிடைத்தது. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த துப்பாக்கிதாரியையும் அந்த பெண்ணையும் பத்திரமாக ஓட்டோல ஏற்றிக்கொண்டு பயணித்து சில இடங்கள்ல அவங்கள பாதுகாப்பா கொண்டு சேர்த்தாங்க என்ற குற்றச்சாட்டுல 25 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபரும் 19 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2 பேருமே அண்ணன் தம்பி என்று சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் இப்போது அவங்கள தடுப்பு காவல்ல வச்சு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. இவர்கள் தான் அந்த பயணத்துக்கு உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டுல தான் இந்த 2 பேரோட கைதும் நடந்திருப்பதாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல நிறைய பேர் இள வயதுடையவங்க. இஷாரா செவந்தி 25 வயது, ஆயுததாரிக்கு 27 வயது. அதே போன்ற இந்த 3 இளைஞர்களுக்கும் வயது வந்து 25, 22, 19 வயதுகள். இப்படி பார்க்கின்ற போது இந்த கேஸ்ல ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட ஒரு போலீசாரும் இளம் வயதை சேர்ந்தவங்க. இந்த இளம் வயதை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை வட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கதியும் ஒரு மெசேஜும் இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் இணைச்ச ஒரு துருவம் என்ன, இணைச்ச கருப்புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் என்பதுதான் உண்மையானது. காரணம் என்னன்னா, இஷாரா செவந்திக்கு போதைப் பொருளோடு சம்பந்தங்கள் இருப்பதனால பல தடவை ஜெயிலுக்கு போய் வந்ததாக சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த கேஸ்ல இன்னொரு வலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலியை பயிர மேயிற மாதிரி சம்பவம். அதாவது 2 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு போலீசார் கைது செய்யப்பட்டார். காரணம், இஷாரா செவந்தியுடன் தொலைபேசியில் பல உரையாடல்களை அவர் நடத்தியிருக்கிறார் என்பதனாலும், பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியினுடைய போட்டோ அவருடைய போன்ல இருந்ததாகவும், இன்னும் ஒரு துப்பாக்கியினுடைய போட்டோ அவருடைய போன்ல இருந்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கு பிற்பாடு ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டார். அவர்தான் கேடிஎச் வேனுடைய உரிமையாளர் என்று சொல்லப்படுது. அந்த வேனுடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட இன்ஜினுடைய நம்பர் வேறு, அதனுடைய இலக்கு தகடினுடைய நம்பர் வேற, இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த வேன்ல சுத்தி இருக்குது. அந்த வேனும் பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. அதனுடைய உரிமையாளர் ஒரு போலீசார் என்பது மட்டுமல்ல, நேற்றைய தினம் அவருடைய வீட்டை சோதனை இட்டதுல திடுக்கிடும் செய்திகள் வெளியே வந்திருக்குது. அதுதான் அவருடைய வீட்டுல ஒரு சொகுசு கார் ஒன்று இருந்ததாகவும், அதை தாண்டி 12 போர் ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற 7 தோட்டாக்களும், M16 ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற தோட்டாவும் போலீசார் அவர் வீட்டுல செக் பண்ணதுல கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்படி வேலி பயிர மேற மாதிரி ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு மாறி இருக்கிறது என்றது மிகப்பெரிய ஒரு அவலமாகத்தான் பார்க்கப்படுது. எனவே இந்த 8 பேரையும் இதுவரைக்கும் ஒரு இடத்தில் சேர்த்தது யாரு அப்படின்னா, போலீசார சொல்லுவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷாரா செவந்தி. இவர் தான் 8 பேரையும் வாட்ஸ்அப்ல இணைத்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனவே இஷாரா செவந்தி இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இப்போதைக்கு அரசியல் வட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பாதுகாப்புத்துறை சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் மட்டுமே இது போன்ற விஷயங்கள் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பது கடந்த கால சம்பவங்கள்ல இருந்து நமது அரசும் மக்களும் கற்றுக்கொண்ட பாடம். உதாரணத்திற்கு, ஜஹரானுடைய ஒரு தாக்குதல் நடப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும், அன்றிருந்த அரசியல் முரண்பாடுகள் கூட அதுக்கு ஒரு காரணம், தடுக்க முடியாமைக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுது. மைத்திரிபால சிறிசேன ஒரு பக்கத்தாலே, ரணில் விக்ரமசிங்க இன்னொரு பக்கத்தால பயணிச்சதுனால அது ஆங்காங்கே அரசு நிறுவனங்களோட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் சரியான முறையில் தகவல் பரிமாறப்படல, அந்த ஒரு விஷயம் தடுக்கப்படாமைக்கு அது ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பேசுபொருளாக இருந்து இது பல்வேறு பிரிவுகளை உண்டாக்குகின்ற ஒரு விஷயமாக இருந்தால் நிச்சயமாக இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதுதான் கடந்த கால விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்ட பாடமாக பார்க்கப்படுது. எனவே வாலிபர்கள் இந்த உலகுக்குள்ள போறதுன்றது வந்து நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு ஆரோக்கியம் இல்லை என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. இதுக்குள்ள ஏன் இவங்க உள்வாங்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசதியாக வாழலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. நம்மளை பார்த்த 4 பேர் பயப்படணும் என்ற ஒரு மனோரில் உருவாக இருக்குது. அதனால போதைப் பொருள் லேசாக கிடைக்குது, இதனூடாக அதிகமான பணம் சம்பாதிக்கலாம் என்பதனால இது போன்றவங்களோட அவங்க உறவுகளை பேண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தண்டனைகள் மட்டும் குற்றங்களை குறைச்சிடாது,
குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணங்கள்ல மிக முக்கியமானது மாற்று வழி இல்லாமல் இருப்பதுதான். எனவே சரியான தொழில் வாய்ப்பு இவர்களுக்கு இல்லை என்பதனால இவர்கள் இது போன்ற வழிகளால் சம்பாரிச்சு கொள்ளலாம் என்று நினைக்கின்ற ஒரு மனோநிலையும் உருவாகி இருக்குது. எனவே அரசு வாலிபர்கள் விஷயத்துல சரியான ஒரு திட்டமிடலோட எதிர்காலத்துல பயணிக்க வேண்டிய தேவையும் இருப்பதை நாங்க இந்த சம்பவத்தினூடாக பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணேமுல்லை சஞ்சீவனுடைய வாழ்க்கை வரலாறு தேடி பார்த்ததுல அட்வான்ஸ் லெவல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கெட்டித்தனமான ஒரு மாணவன். ஆனா அவனுடைய வாழ்க்கை வட்டம் எப்படி அமைஞ்சிச்சுன்னா, கல்வியின் ஒரு உலகத்துக்குள்ள போறதுக்கு மாற்றீடாக பாத்தாள உலகம் என்ற ஒரு பகுதிக்குள்ள போனதுனால பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பல்வேறு கொலை குற்றங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு சிறைக்கு சிறையிலிருந்து நீதிமன்றத்துல வச்சு அந்த உயிர் போற மாதிரி சம்பவங்கள் அமைஞ்சது. எனவே இளைஞர்கள் விஷயத்தில் அரசு கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற பணிவான ஒரு வேண்டுகோளையும் மீசான் டிவி முன்வைக்குது. அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒன்றுபட்டு பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் இதய சுக்தியோடு இந்த ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பயணித்தால் மட்டுமே இது போன்ற விஷயங்கள் முடிவுக்கு வரும். இல்லை என்றால் இது ஒரு அரசியல் தேவைக்காக யார் யாரும் பயன்படுத்தி செல்கின்ற ஒரு விஷயமாகத்தான் மாறும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.